எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அதாவது அடித்தட்டு மக்களுடைய வாழ்வியலை படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. மற்றவங்களுக்கு பிடிச்சது என்னமோ. ஆனால் நல்ல படங்களுக்கு வரவேற்பு பெரும்பாலும் கிடைக்கிறது இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு கிடைக்கும். அதாவது ரொம்ப ஏழை மக்களுடைய அந்த வாழ்வியல் சூழல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மனசுக்கு கஷ்டப்படுத்துச்சு. மனசு வலிக்குது. அதான் மனசு கஷ்டமாக இருக்குது. பார்க்க முடியல, கஷ்டமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எனக்கு அந்த பையன் நடிச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது, அழுகையாக இருக்குது. சின்ன பசங்க 2 பசங்களும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. எனக்கு அழுதுட்டு தான் வெளியே வரேன், நான் சொல்ல முடியல. இல்லை ரொம்ப நல்லா இருக்குது சார். எமோஷனல் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் பிடிச்சிருக்கு. நல்லா எடுத்துருக்காரு மாரி செல்வராஜ். நல்லா கண்டிப்பாக கிளைமேக்ஸ் எல்லாமே அழுகுறாங்க. வாழ்ந்துருக்காங்க. அது சிவனேந்தன் நடிச்சவங்க வாழ்ந்துருக்கான். இல்லை பேச முடியல. இல்லை அப்படி இருந்திருக்காங்களே சார். அப்படி இருந்திருக்காங்க இல்லையா? அது ₹1 தானே இது பண்ணாங்க. இப்போ இருந்தாங்க 99 பிப்ரவரி மாதம் நடந்திருக்கு 29. பேப்பரில் படிக்கும்போது நம்மளுக்கு தெரியல. அந்த ஒரு செய்தியாக கடந்து போகிறோம். அதான் அந்த விஷுவலாக அது கண்ணில் காட்டார். நல்லா இருக்குது. அது சொல்ல வார்த்தை இல்லை. அவர் வாழ்க்கை வந்து அவர் அந்த வழி வந்து சொன்னால் புரியாது. அது புரிய வச்சு சில புரியாமல் பேசலாம் அவரை பற்றி. ஆனால் அவர் வந்து இந்த படமே போதும் சார். அவருக்கு மாரி செல்வராஜ் இந்த ஒரு படமே போதும் அவருக்கு. அவர் ஜெயிஸ்டர் அது சொன்னார் இல்லையா, முதல் படமே எதாவது எடுக்க போகிற சொன்னார் இல்லையா. அது அப்புறம் நிறைய பண்ணிட்டார். பரிவீரன் பெருமாள் கர்நாடக பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் போதும் இந்த படமே அவருக்கு வந்து அவர் வாழ்க்கைக்கு பேசும் சார். நல்லா இருக்குது. நல்லா ஃபீல் நல்லா இருக்குது. அது அழுவாத கூட அழுதுருவாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். பையனோட வாழ்க்கை முறை, அந்த மக்களோட வாழ்க்கை முறை, அது எவ்வளோ கஷ்டத்தில் போகுது, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதெல்லாம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். கிளைமேக்ஸ் பார்த்து ரொம்ப அழுதுட்டேன் நான். படம் ரொம்ப நல்ல படங்க. இந்த கால தலைமுறை பார்க்க வேண்டிய படம். நல்லா இருந்ததுயா. நல்லா எல்லாம் பிடிச்சிருந்தது. வேலை செய்தாங்கல்ல, அது சிட்டிங்கும்போது சிட்டியில் வேறு கிராமத்தில் வேறல்ல. நல்ல கிராமத்தில் நல்லா இருக்கும். கடைசியில் தான் கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டது கடையில் தான். ஏன்னா எல்லாரும் இறந்துருந்தாங்கல்ல. 19 பேர் இறந்துருந்தாங்கல்ல. இறந்ததுனால பெற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அழுகிறது பார்க்குது. பையன் ரொம்ப கஷ்டப்படும். பையனும் கடைசியில் இதை தாய்க்கு உதவ பண்ணால் போயிருக்காங்களா. கஷ்டமாக தான் இருக்குயா. என்ன பண்ணி இந்த மாதிரி படத்தை எத்தனை தடவை பார்த்தாலும் சகிக்காது. ஓயாமல் பார்க்கணுன்னு ஒரு ஆசை வரும். ஏன்னா அது கஷ்டம். நாங்கள் வந்து கிராமத்தில் உள்ளவங்க தான். நாங்கள் எங்களுக்கு தூத்துக்குடி பக்கம். இப்போ அவ்வளோ தூரம் இல்லை. ஆனால் முந்தி காலத்தில் நடந்தது, படம் எடுக்கும்போது நடந்துருது தான் இருக்கும். அதாவது வழி இல்லை. தொழிலாளி என்ன சொல்கிறான், அவங்களுக்கு ஒரு லாரியை வண்டியை அனுப்பு, அதில் மக்கள் ஏறி போட்டுனதுக்கு அப்படி இல்லை. நான் ₹1 கூட்டியிருக்கேன், லோடு வண்டி தான் ஏற போய் தானே இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது வண்டியை கொடுத்துருந்தாக்கி வண்டிக்கு ரூபா கொடுத்துருந்தா போயிருப்பாங்கல்ல. இந்த லாஸ்டாக ஆகுதில்ல. எல்லோரும் பார்க்கலாம் ஐயா. ஆனால் சிட்டியில் எல்லாம் பார்த்தாக்கி அதை நினைப்பாங்க, அந்த காலத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களா, இவ்வளோ தொழிலாளியெல்லாம் இருக்காங்களான்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது, அந்த காலத்தில் நடந்த காரியம். வாழமொழி நல்லா தான் இருந்துச்சு. லாஸ்ட்டில் தான் கொஞ்சம் சோகமாக இருந்துச்சு. பண்ணால் கொஞ்சம் ஃபேமிலி படமாக பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. அதில் வந்து அந்த பஞ்சு மிட்டாய் அந்த சாங் வந்துச்சு. சாங் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸ்கூல் பசங்க டான்ஸ் ஆனாங்க. பழைய மெமரிஸ்லாம் நல்லா ஞாபகம் வந்துச்சு. கிளைமேக்ஸில் தான் கொஞ்சம் சேடாக இருந்துச்சு. ஒரு லாரி வந்து வீழ்ந்து எல்லாம் ஏழை குழந்தைங்களாம் வீழ்ந்துட்டாங்க. பெரியவங்களாம் ரொம்ப வயசுப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு போகிறாங்க. திரும்பி வீட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு தான் ஞாபகத்தை வந்தாங்க. இந்த மாதிரி வீழ்ந்துட்டு அவங்க செத்துட்டாங்க. ஒரு 10-20 பேர் செத்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் சைடில் அந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் சோகமாக இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. அப்புறம் பாட்டு நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. கிளைம் நல்லா இருக்குது. பழைய இது ஒரு மேலே இருக்குது. ஆமாம். அதெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதெல்லாம் வந்து சொல்ல முடியல என்னால். நானே அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருப்பேன்னு அது மாதிரி தான் இருந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நல்லா நடிச்சிருந்தாங்க பசங்க, நல்லா நடிச்சிருந்தாங்க. மாரி செல்வராஜ் சார் இந்த மாதிரி சமூக சிந்தனை வர மாதிரி நிறைய படங்களை அவர் இயக்கணும். அதுதான் இந்த காலத்து மக்களுக்கு இது ரொம்ப தேவை. ஆமாம். அது அந்த தண்ணியிலேருந்து எடுத்து காமிப்பாங்கள்ல, அப்போவே அது புரியுது. அந்த ₹1 தான் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, உயிரையும் கொடுத்துருக்காங்கங்கிறது ரொம்ப நல்லாவே அவர் நல்லா எடுத்துருக்கிறாரு படம். சின்ன பசங்க தான் அடிப்பு நல்லா இருந்தது.